ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் 100 டைம் வாஷ் கீ மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்ககிட்ட என்ன கீ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்க கீயில் நான் 1 டீஸ்பூன் எடுத்து அதனால் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ செய்கிறதுக்காண்டி என்கிட்ட சில்வர் பிளேட்டும் சில்வர் கிளாஸும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கிளாஸும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் எடுத்திருக்கேன். இப்போ கீ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கீயோட ஃபஸ்ட்டு வாஷுக்காண்டி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சில்வர் ஸ்பூன் இந்த சில்வர் கிளாஸ் வச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நான் செகண்ட் டைம் வாட்டர் ஆட் பண்ண போறேன். இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண இந்த கீ நல்லா டபுள் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆட் பண்ண தண்ணியை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் தேர்ட் டைம் ஊற்ற போகிறேன். தேர்ட் டைமும் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் தேர்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். தேர்ட் வாஷ் ஊற்றுனது. இப்போ திருப்பி ஃபோர்த் வாஷ் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் வாஷ்க்கே நல்லா கை வலிக்க ஆரம்பிக்குது. இது இப்போ 10th வாஷ் பண்ணிக்கலாம். டென்த் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அது இப்படி தான் இருக்குது இந்த க்ரீமு. இப்போ நம்ம 20th வாஷ் பண்ணுறதுக்காண்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீயோட கலரே மாதிரி அது ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஆயிடுச்சு. 20th வாஷ்க்கான தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணோடனே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 30th வாஷ்க்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குன்னு. ஆனால் ரொம்ப கை தான் வலிக்கும். மேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours எடுக்குது. இப்போ 30th வாஷ்க்கான தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. 40th வாஷ்க்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். 40th வாஷ்க்கான ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 50th வாஷ்க்கான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50th வாஷ்க்கான தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து 60th வாஷ்க்கான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50th வாஷ்க்கு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது க்ரீமு. 60th வாஷ்க்கே வேணாக்குனா 100th வாஷ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 60th வாஷ்க்கான தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து 70th வாஷ்க்கான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். 70th வாஷ்க்கான ஃபில்டர் பண்ணியாச்சு. 70th வாஷ்க்கு அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது க்ரீமு. இப்போ வந்து 80th வாஷ்க்கானே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 80th வாஷ்க்கான இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாட்டரை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து 90th வாஷ்க்கான தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து 90th வாஷ்க்கான தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து 100th வாஷ்க்கான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹண்ட்ரட் வாஷ்க்கான தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இவ்வளோ தண்ணி யூஸ் ஆயிருக்கு 100 வாஷ் வரைக்கும். எனக்கு 100 வாஷ்க்கு அப்புறமா இவ்வளோ க்ரீம் கிடச்சிருக்கு. நான் 1 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணதுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நான் வந்து இந்த குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். க்ரீம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.